ஆனா அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உங்களுக்கு என்னோட சந்தோஷத்தை விட குடும்ப கௌரவம், பணம் இது மட்டும்தான் முக்கியம் இல்ல? இவங்க சொல்ற வாழ்க்கைய வாழ்றதை விடவும் சாகிறதே மேல். இந்துக்கு தெரியாம ரூம்குள்ள வந்தாச்சு. சாவியை எங்க வச்சிருப்பா? ஏதாவது முக்கியமான பொருளா இருந்தா எப்படின்றால தான் வைப்பா. பாக்குறேன். கிடைச்சிடுச்சு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சாவிய ஃபைல் கடியில ஒளிச்சு வச்சிருக்கா. நாம யாரு? நான் உன்னை விட்டு போறேன்டா. என்ன பண்ற? என்ன திவ்யா இது? இறங்கு. வா, கீழ இறங்கி வா. என்னமா பண்ற? நான் மட்டும் வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏமா இப்படி பண்ண? எதுக்குமா இந்த முடிவு? அப்பா நான் இருக்கேன்ல. நீயும் இந்த அப்பா எதுக்குமே லாக் இல்லாதவனு முடிவு பண்ணிட்டியா? அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? நீ லவ் பண்றன்னு தெரிஞ்சப்பவே உங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியலம்மா. ஆனா அதுக்கப்புறம் என் மனசு கேட்கவே இல்லை. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு நிஜத்துல இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனா அதுக்காக சாகணும்னு முடிவெடுக்க கூடாது. இறப்பு என்னைக்குமே தீர்வாகாதுமா. நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் நாம தாம போராடணும். திவ்யா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பண்ணு. இது உன்னோட வாழ்க்கை. அதை தீர்மானிக்கிற முடிவு பெத்தவங்க எங்க கையில இல்ல, உன் கையில தாமா இருக்கு. உனக்கு யார் கூட வாழ்ந்த சந்தோஷமோ அவங்க கூட நீ போய் வாழு. இந்த அப்பாவோட முழு சப்போர்ட் உனக்கு என்னைக்கும் இருக்குமா. இதோ பாரு, வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப வர 2 மணி நேரம் ஆகும். இதான் நமக்கு சரியான நேரம். நீங்க இருந்து உடனே கிளம்பு. எது வந்தாலும் உன் அப்பா நான் பாத்துக்கிறேன். ஆமா, எங்க போற? என்னோட ஃப்ரெண்ட் பூனேல இருக்கான். நான் அவளோட வீட்டுக்கு போயிடுறேன்பா. இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்துடுறேன். அவ்வளவு தூரம் எதுக்குமா? இங்கே மவுண்ட் ரோட்ல ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கோமா. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உனக்கு தகவல் சொல்றேமா. அதுக்கப்புறம் நீங்க வா. நான் ருத்ரா கிட்ட பேசி உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். யார் வந்தாலும் சரி, உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய உன் அப்பா நான் அமைச்சு வைப்பேமா. அப்பாவை நம்புமா. திவ்யா, நான் வாழ்க்கையில எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் சாகணுன்ற முடிவை எடுத்தது இல்லம்மா. என்ன நிரூபிக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நீயும் இருக்கணும். திரும்பி இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காதமா. அப்பா சொல்றத கேப்பியாமா? நீயும் எல்லார் மாதிரியும் என்ன காமெடி பீஸாவே பாத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கும் ஒரு மனசு இருக்குமா. எனக்கு உலகமே என் பிள்ளைங்க தான். உங்க சந்தோஷத்தை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
எங்க போனாலும் சரி நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த அப்பாவுக்கு அது போதும். சரிம்மா, கிளம்புமா, டைம் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்துட போறாங்க. நீ சீக்கிரம் போ. போ. சரிப்பா. இந்தம்மா, இந்த வண்டி சாவி வச்சுக்கோமா. ஒரு நிமிஷம் இரு. திவ்யா, இந்தம்மா வச்சுக்கோ. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. இந்தம்மா, இத வச்சுக்கோ. நீ கிளம்புமா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க என் கூட இருக்க நம்பிக்கை போதும். அழகம்மா, அப்பா என்னைக்கு உன் கூடவே இருப்ப. நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். ஓமா. அப்பா. அழகு, இங்க பாரு, அப்பா நான் இருக்கேன். ஓகே, நீங்க இருக்கிற மாதிரியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போமா. நீ போ, சீக்கிரம் போ. போ. போமா, போ. தேங்க்ஸ் பா. போயிட்டு வாமா. அப்பா நான் பாத்துக்கிறேம்மா. திவ்யா, எங்க இருந்தாலும் நல்லா இருமா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. நீ எத்தனை தடவைனாலும் போட்டுக்க. எப்படியாவது இந்த கல்யாணம் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. அண்ணே, நீங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கண்ணே, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணை அந்த வீட்ல இருந்து தூக்கிடு. அண்ணே, இது கிரைம்ண்ணே. டேய், நாம பார்க்காத கிரைமாடா. சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை தூக்கிறேன். ஆனா ஒரு சந்தேகம், உங்க பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு வரா? டேய், அதுக்கெல்லாம் கைவசம் பிளான் இருக்குடா. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு நம்ம பாழடைஞ்ச வீட்டுக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். என்னப்பா இங்க நிப்பாட்டிட்ட? பா, இந்த ஆபீஸ்ல போய் ஃபைல் வாங்கிட்டு வரணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்போ. திவ்யா போன் பண்றா. இப்ப இவளை கடத்த நம்ம உள்ள ஆள் அனுப்பியிருக்கோம். சரி, என்னதான் சொல்றான்னு கேட்போம். எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என் போன்ல சார்ஜ் இல்ல. அதனால நான் சொல்றத கேளுங்க. நான் வீட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என் அப்பா கிட்ட ஹாஸ்டலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் உண்மையா அங்க போகல. லைட் ஹவுஸ்க்கு தான் போறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்துருவேன்னு சொன்னது பொய் இல்ல. உங்களுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள நீங்க லைட் ஹவுஸ்க்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. அம்மா அம்மா அம்மா, சார்ஜ் வேற இல்ல. ஐயோ, பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டாலே. திரும்ப போன் பண்ணி பார்ப்போம். சரி, லைட் ஹவுஸ்க்கு போயிடலாம்.
ஐயோ, இந்த நம்பர் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கு. இந்த பொண்ணு வேற கிறுக்குத்தனமா கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம பிளான் வேற பாழா போயிடுமே. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஃபைல் எடுக்கணும்னு ஆபீஸ் வேற போயிருக்கான். ஐயோ, இவனுக்கு தெரிஞ்ச மட்டும் இவன் என்ன பண்ண போறான்? நாம தான் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஐயோ, சங்கரை வர வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோமே. ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்போம். அண்ணே சொல்லுங்கண்ணே. சங்கர், இப்ப நீ எங்க இருக்க? அண்ணே அந்த ருத்ரா வீட்டு கிட்ட வந்துட்டேனே. இன்னும் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன். அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம தூக்கிடுவேண்ணே. டே, நீ அங்க போவனா? பொண்ணு அங்க இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அவ வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அவளை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒரு லைவ் லொகேஷன் அனுப்புறேன். நீ அதை ஃபாலோ பண்ணி எப்படியாவது என்ன பிக்கப் பண்ணிக்க. உடனே வா. சரிண்ணே. திவ்யா இந்நேரம் நம்ம சொன்ன ஹாஸ்டலுக்கு போயிருப்பாளா? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்னது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவா. அப்படி இல்லைன்னா அந்த ஹாஸ்டலுக்கு நாமளே நேர்ல போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த பொண்ணை இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அண்ணே வாங்கண்ணே. இருக்கு. வா. சீக்கிரம் போ. எப்படி பிடிச்சிடலாண்ணே? அருண் 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 கண்ணு மூடி தெரியாம வண்டி ஓட்டுவ. திவ்யா, 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 திவ்யா. ஏய், இரு. ஐயோ திவ்யா, என்னாச்சு திவ்யா? ஐயோ, திவ்யா, என்னாச்சு சார்? திவ்யா இங்க பாரு சார், கண்ணு மூடி பாரு திவ்யா. திவ்யா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்களேன். திவ்யா, ஐயோ பாத்து. திவ்யாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு திவ்யா? திவ்யா சார், இங்க காளிமன் கோயில் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். திவ்யா, திவ்யா, பயப்படாதீங்கண்ணே. திவ்யா, சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு பாரு போயிடலாம். திவ்யா. சத்தம் வந்து பாரு திவ்யா. பாத்து. கொடுங்க. தண்ணி. தண்ணி குடி. திவ்யா, அதோ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அண்ணா அப்படி பிடிக்கணும். சீக்கிரம் வாங்க. திவ்யா, சார், பிடிங்க. திவ்யா, சீக்கிரம் வாங்கண்ணா. சீக்கிரம் வா. சார், பாத்து. பிடிங்க. பாத்து. அண்ணா தூங்குங்கண்ணா. சீக்கிரம் போ. உனக்கு ஒண்ணும் ஆகாது திவ்யா. ஏய், நீ போய் வண்டி எடு. சீக்கிரம் வா. போ போ போ
போப்பா சீக்கிரம் போங்க அண்ணா போங்கண்ணே போ சீக்கிரமா போ சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் போ 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 திவ்யா திவ்யா எந்திரு திவ்யா 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 சார் கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார் திவ்யா நலங்கு முடிஞ்ச கையோட கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா நல்லதுன்னு ஆதிராவும் நம்ம எல்லாரும் போனோம். ஆனா நாம வாங்கிட்டு போன அர்ச்சனை தேங்காய் அழுகி போயிடுச்சு. அப்படி தேங்காய் அழுகி போறது கெட்டதா மம்மி? ஆமா ஆகாஷ், தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற அர்ச்சனை பொருளான தேங்காய் அப்படி அழுகி இருக்க கூடாது. அத நினைச்சுதான் என் மனசெல்லாம் படபடப்பா இருக்கு ருத்ரா. எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஜாதக பொருத்தத்துல இருந்து எல்லாம் சரியா இருக்கிறப்போ அர்ச்சனை தேங்காய் எப்படி அழுகி போச்சுன்னு தான் எனக்கு புரியல ஆகாஷ். இதனால எனக்கும் திவ்யாக்கும் நடக்கிற மேரேஜ்ல ஏதாவது பாதிப்பு வந்துருமா மம்மி? சேச்சே, இதனால திவ்யாவோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராத. நீ குலசாமி கோவில்ல பரிகாரம் பண்ணி தெய்வத்தோட கோவத்தை தணிச்சிட்டு தான் வந்தோம். பூசாரியும் இனிமே உங்களுக்கு நல்லதா நடக்கும்னு சொன்னாரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு நாமளும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா அதுலயும் ஒரு கரும்புலி மாதிரி தேங்காய் இப்படி அழுகி போச்சே. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப நெருடலாவே இருக்கு. நம்ம என்னதான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் நம்மள அறியாம தெய்வத்துக்கு ஏதாவது குறை வச்சிரும். அத தெய்வம் இப்படியான வழியில தான் நமக்கு தெரியப்படுத்தும். நடந்த சம்பவம் மனசுக்கு நெருடலா இருந்தாலும் அதுக்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். என்ன பரிகாரம்னு நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மம்மி? விஷயத்த சொல்லி நம்ம ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும். இதுக்கான பரிகாரம் என்னன்னு எனக்கு தெரியுமா? என்ன பரிகாரம் சக்தி? ஒரு படி பச்சரிசியோட புது புடவையும் அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு 7 சுமங்கலிங்களுக்கு கொடுத்தா அதுவே தேங்காய் அழுகுனதுக்கு பரிகாரமா இருக்கும்னு சொல்லுவாங்கம்மா. எங்க பாட்டி ஊர்ல இருந்தப்ப இந்த மாதிரி பரிகாரம் பண்றத நான் பாத்திருக்கேம்மா. அதுக்கப்புறம் கல்யாணமும் எந்த தடங்களும் இல்லாம நடந்துரும். இப்படி ஆயிடுச்சே, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பரிதவிப்போடு இருந்த நேரத்துல அதுக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை நீ சொல்லியிருக்க. நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மம்மி என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக உன் மம்மி இப்படி எவ்ளோ பெரிய பரிகாரம் பண்ணியும் தேங்காய் அழுகின தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவேன். நீ கவலைப்படாம கூலாயிரு. ஓகே மம்மி, எனக்கு கொஞ்சம் இப்பதான் நிம்மதியா இருக்கு. திவ்யா அண்ணே இறங்குண்ணே. திவ்யா கண்ணை முடிச்சு பாரு திவ்யா 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 நான் பாரு திவ்யா திவ்யா. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். திவ்யா என்ன பாரு திவ்யா. மருமகளோட கண்டிஷன் என்னன்னு தெரியலையே.
டாக்டர் அவங்களுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அவங்க பல்ஸ் ரேட் நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் தலையில அடிபட்டு இருக்கிறதுனால சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். பல்ஸ் நார்மலா இருக்கா? அப்ப பயப்படுற மாதிரி இருக்காது. நம்மளோட அடுத்த கட்ட பிளானை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான்.